ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் உங்கள் எல்லாரையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து துதி பலிகளை, நன்றி பலிகளை செலுத்துகிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லியிருங்களேன், ஹாப்பி நியூ இயர்னு. சில பேர் திரும்பவே மாட்டேங்கிங்களே. சரி, ஹல்லேலூயா. பாஸ்டர் மக்கள்லாம் பாவம் அங்கே எங்கேயோ ஒதுக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறீங்க. சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோம். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே என்னையும் கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை பார்க்கிலும் அனுபவத்திலும் வயதிலும் வேத ஞானத்திலையும் இன்னும் வேதாகம கல்லூரி நடத்துகிறவங்களாம் இங்கே இருக்கீங்க. பாஸ்டர் செல்வின் அவர்கள், இன்னும் அருமையான ஐயா அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் முன்பாக வந்து உங்களுக்கு நான் பிரசங்கிக்க என்று சொல்வதை விட உங்களோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்தவும் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கவும் நாம் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்தெடுத்த தெரிந்தெடுப்பு மாறாதது, அது ஆச்சரியமானது. உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்மானித்து விட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏதோ இன்னைக்கு தான் புதுசாக செய்கிறார் நினைக்காதீங்க. இந்த 2026 தான் ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஏற்கனவே செய்து முடித்து விட்டா அப்படின்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா. சமீபத்தில் நாங்கள் ஒரு புதிய பாடல் வெளியிட்டோம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக. அதை கொஞ்சம் பாடிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வாஞ்சிக்கிறேன். ஜி மேஜர் கொடுக்குமா? சொல்லுங்க. உலகம் தோன்றும் முன்னாலே என்னை தெரிந்து கொண்டீரே, உம் அன்பு ஆச்சரியமே, உம்மை ஸ்தோத்தரிப்பேனே, துதித்திடுவேனே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உலகம் தோன்றும் முன்னாலே என்னை தெரிந்து கொண்டீரே, உம் அன்பு ஆச்சரியமே, உம்மை ஸ்தோத்தரிப்பேனே, உம்மை துதித்திடுவேனே என் உயிருள்ள நாட்களெல்லாம். கைத்தட்டி. உலகம் தோன்றும் முன்னாலே என்னை தெரிந்து கொண்டீரே, உம் அன்பு ஆச்சரியமே, உம்மை ஸ்தோத்தரிப்பேனே, உம்மை துதித்திடுவேனே என் உயிருள்ள நாட்களெல்லாம். மீண்டும். உலகம் தோன்றும் முன்னாலே தெரிந்து கொண்டீரே, உம் அன்பு ஆச்சரியமே, உம்மை ஸ்தோத்தரிப்பேனே, உம்மை துதித்திடுவேனே என் உயிருள்ள நாட்கள் எல்லாமே. தேவரீ நீர் சர்வ வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் நினைத்தது ஒன்றும் தடைபட. மீண்டும். தேவரீ நீர் சர்வ வல்லவர், ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா. உலகம் தோன்றும் முன்னாலே என்னை தெரிந்து கொண்டீரே, உம் அன்பு ஆச்சரியமே, உம்மை ஸ்தோத்தரிப்பேனே, உம்மை துதித்திடுவேனே என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். கைத்தட்டி பாட மாட்டீங்களே. என்னை தெரிந்து கொண்டீரே, உம் அன்பு ஆச்சரியமே, உம்மை ஸ்தோத்தரிப்பேனே, உம்மை துதித்திடுவேனே என் உயிருள்ள நாட்கள் எல்லாமே. சேர்ந்து. தேவரீ நீர் சர்வ
சர்வ வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஒன்றும் தடைபடாது. ஆமென். அல்லேலூயா. அப்படி கைகளாசை ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. துதியின் ஆடை தந்தீரே, உம்மை பாட வைத்தீரே, என் துயரமெல்லாம் மறக்க செய்தீரே. சாம்பலை நீக்கி விட்டீரே, தந்து விட்டீரே, சங்கீதங்கள் பாட வைத்தீரே. துதியின் ஆடை தந்தீரே, உம்மை பாட வைத்தீரே, என் துயரமெல்லாம் மறக்க செய்தீரே. சாம்பலை நீக்கி விட்டீரே, தந்து விட்டீரே, சங்கீதங்கள் பாட வைத்தீரே. தேவரீர் நீர் சர்வ வல்லவர், சொல்லுங்க. சர்வ வல்லவர். அப்படி ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஈசாக்கிட்ட ஆண்டவர் பேசுறார், தெளிவா நேரடியா பேசுறார். இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். தெளிவா நேரடியா பேசியிருக்காரு. அடுத்து 2 வசனம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்குள்ள ஒரு எண்ணம் வருது. இவ்விடத்து மனுஷர் என் மனைவி நிமித்தம் என்னை என்ன செய்து விடுவார்கள்? கொலை செய்வார்கள்னு என்ன ஆட்கொண்டுட்டு அவனை? பயம் ஆட்கொண்டுட்டு. வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா சூழ்நிலையை பார்த்தவொடனே என்ன வந்துட்டு? அல்லேலூயா. சூழ்நிலையின் அழுத்தம் சில நேரத்தில் நம்ம கரம் பிடித்த ஆண்டவரை மறக்க வைக்கிது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அங்க உள்ள எல்லா இருதயத்தையுமே மாத்தி விட்டுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். அல்லேலூயா. ஈசாக்குக்காக அவங்க இருதயத்தையே என்ன செஞ்சிட்டாரு? மாத்தி விட்டுட்டார். இதை பார்த்த உடனே ஈசாக்குக்கு இப்ப விசுவாசம் கூடிட்டு. அல்லேலூயா. அவன் ஒரு யோசனை. என்ன யோசனைன்னா, இவங்க இருதயத்தையே ஆண்டவர் மாற்ற முடியும்னா வறண்டு கிடக்கிற இந்த நிலத்தை மாற்றுவாரு. இந்த நிலத்துல நான் விதை விதைக்கிறேன், 100 மடங்கு கர்த்தர் பலன் தருவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அழுத்தத்தினால முகமே அழகா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லையா நான் சந்தோஷமா இருக்கேங்கிறவங்க வேகமா எழுந்து நில்லுங்க பார்ப்போம். எந்திக்கும் போதே தெரியுதே. அல்லேலூயா. துதியின் ஆடை தந்தீரே, உம்மை பாட வைத்தீரே, என் துயரமெல்லாம் மறக்க செய்தீரே. சாம்பலை நீக்கி விட்டீரே, சிங்காரம் தந்து விட்டீரே, சங்கீதங்கள் பாட வைத்தீரே. துதியின் ஆடை தந்தீரே, உம்மை பாட வைத்தீரே, என் துயரமெல்லாம் மறக்க செய்தீரே. சாம்பலை நீக்கி விட்டீரே, சிங்காரம் தந்து விட்டீரே, சங்கீதங்கள் பாட வைத்தீரே. தலைக்கு மேல கை தட்டி, தேவரீர் சர்வ வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சர்வ வல்லவர். இப்ப அப்படி கைகளை அசை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உலகம்
முன்னாலே என்னை தெரிந்து கொண்டீரே, உம்மன்பு ஆச்சரியமே. உம்மை ஸ்தோத்தரிப்பேனே, உம்மை துதித்திடுவேனே, என் உயிருள்ள நாட்களே. உலகம் தோன்றும் முன்னாலே என்னை தெரிந்து கொண்டீரே, உம்மன்பு ஆச்சரியமே. உம்மை ஸ்தோத்தரிப்பேனே, உம்மை துதித்திடுவேனே, என் உயிருள்ள நாட்கள். அப்படி தலைக்கு மேல கை தட்டி, தேவரீ சர்வ வல்லவர், நீ நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீ நீ சர்வ வல்லவர், ஹல்லேலூயா, ஒன்றும் தடைபடாது. மீண்டும் தேவரீ நீ சர்வ வல்லவர், நினைத்தது ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா, ஓஹோ, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் எனக்கு உங்க சத்தம் இங்க இருந்து வரல. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்துருங்க. இப்ப விசுவாசி பாடாட்டி கதையே முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. ஆமா, ஆமா, என்ன வாயை தர. ஆமா, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் என்ன வசனம் வருமோ அத்தனையும் சொல்லி என்னது. ஆமா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப நமக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லுங்க. ஆமா, எங்க இருந்து வரணும் சத்தம்? இங்க இருந்து வரணும். ஹல்லேலூயா. பாடலாமா? தேவரீர் நீர் சர்வ, உங்க சத்தம். ஓஹோ, தேவரீர் நீர் சர்வ வல்லவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆமென். ஆத்துமா பாடிடுதே இயேசுவே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், ஆமென். துதித்திடும் என் உள்ளம் என்றும், ஹல்லேலூயா. போற்றிடும் என் உள்ளம் என்றும். தேவரீர் நீர் சர்வ வல்லவர், ஒன்றும் தடைபடாது. நீ சர்வ வல்லவர், நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் நம்மை தெரிந்து கொண்டாருங்கிறத நினைக்கும் போது எனக்கு உள்ளமெல்லாம் உருகுது. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர், உங்க பேர் சாலமோன் பாஸ்டர் தானே? ஆமா, அவர் சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா? எங்கேயோ போனார், எப்படியோ போனார், ஆனால் தெரிந்தெடுப்பு சரியாக கொண்டு வந்து நிப்பாட்டினேன். நான் எங்கேயோ கிடந்தேன், மண்ணுக்குள்ளே கிடந்தேன். இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஆனால் அவர் நம்ம மேலே ஒரு நோக்கம் வச்சார் பார்த்தீங்களா? அது காட்டுக்குள்ள கிண்ணறம் வாசித்துக்கிட்டு இருக்கிறவனையும் நாட்டுக்கு தலைவனாக மாற்றிடும். எத்தனை பேர் நீங்கள் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் ஓடிக்கிட்டு இருக்க வனாந்திர பாதையை பார்த்தே தளர்ந்துடுறோம். என்ன அழைத்தார், அபிஷேகித்தார், அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னார், ஒன்றும் நடக்கலையே. நான் சொல்கிறேன், அவர் உங்கள் மேலே வைத்த அபிஷேகமும் அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையும் ஒரு நாளும் ஒளிந்து போகவே. நம்புறவங்க நல்லா ஒரு நிமிடம் கைத்தட்டி அந்நிய பாஷையில் உரமகந்தரபலபோ
வீட்டாரெல்லாம் அவனை வனாந்தரத்துக்கு துரத்தி விட்டாங்க. தாவீத, நீ எதுக்கு தான் லாய்க்கு? ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு. சவுலு காட்டுக்குள்ள துரத்தி விட்டான். ஆனா இவரோ நாட்டின் தலைவனாய் கொண்டு வந்தார். அறியாத ஜனங்கள் தாவீதை சேவிக்கிறார்கள். அல்லேலூயா. அவன் நாமத்தை கேட்ட உடனே இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா, அவன் சொல்றான், தேவரீர் என் மேல் நினைவா இருக்கிறேன், நானோ சிறுமையும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிட முடியும்? நான் சிறுமையும் எளிமையுமான, நான் ஒன்றும் கிடையாதுயா. ஆனா என்னோட இருக்கிறவரோ சர்வ பூமியின் ஆண்டவராயிருக்கிறார், சர்வலோக ராஜாவாயிருக்கிறார், அவர் என் தகப்பனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல தேவனோடு அப்படியே இணைங்க, அந்த பிரசன்னத்திற்குள்ள வந்துருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. நீங்க பாடுங்க அப்படியே, எரிந்து கொண்டே. Thank you Daddy. Hallelujah. என் ஜீவன் எரிந்து கொண்டே, தூயவர் தூயவரே, துதிக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு விரோதமாய் புரண்டு வருகிற யோர்தான்கள் உங்கள் கால் வைக்கும் போதே, கால்கள் படும் போதே, உங்களோடு இருக்கிற தேவ பிரசன்னம், உங்கள் மேல் வைக்கப்பட்ட தேவ பிரசன்னம் உங்களுக்கு எதிராய் புரண்டு வருகிற யோர்தான்களை பின்னிட்டு ஓடச் செய்யும், பின்னிட்டு ஓடச் செய்யும். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கால்களை வைப்பீர்கள். கைகளை தட்டி அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில வாய் திறந்து நல்லா துதிங்க. Glory, 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 glory. எல்லா அழுத்தங்கள் வெளியேறுகிறது, எல்லா சோர்வுகள் வெளியேறுகிறது. ஓ ஹalleluya. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி வெளியே இருக்கிற பாஸ்டர்மாக்கள் மீது தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தெபோராளை போல, தெபோராளை போல எழும்புகிற ஆண்டு இது, தெபோராளை போல எழும்புகிற ஆண்டு இது, யோசுவாவை போல எழும்புகிற ஆண்டு இது. ஷகதலகபரபா. அசுத்தாவிகள் உங்களை கண்டு அலறி ஓடும், அசுத்தாவிகள் உங்களை கண்டு அலறி ஓடும், வியாதிகள் மறையும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல மனதார சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உண்மையுள்ளது, அது ஒரு நாளும் மாறாது. உமக்கு நன்றி பிதாவே. அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஊழா
தாவீடும் எங்களோடென்றும் எங்கள் மத்தியில் இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே ஆமென் விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட பரிசுத்த துடனே இயேசுவே எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் ஓ எங்கள் மத்தியில் தெளிவான சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு சரியான நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 16 18 வரை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு நான் கேட்கிறேன். வாசிக்கலாம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். மறுநாள் காலமே 20வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தீர்க்கதரிசி எலிசாவின் மூலம் ஆண்டவர் தெளிவாக 3 ராஜாக்களுக்கு சொன்ன வார்த்தை இது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிரம்ப வேண்டும் என்றால் மழை வேண்டும். மழைக்கு காற்றும் கொஞ்சம் என்னதுதான் அவசியம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்மை அழைத்த ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க. நம்ம இயற்கையாக நடக்கும்னு நினைப்போம், அவரோ இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்கிறார். இந்த ஆண்டு நீங்கள் அதை காண்பீர்கள் உங்கள் ஊழியத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஆனால் அவங்க வாழ்க்கையில தான் அவர் எதை பார்க்குறாருன்னா, நீங்க தான் திரளான ஜாதிகளுக்கு பெற்றோருங்கிறார். அல்லேலூயா. சரீரமும் செத்து போச்சு ஆபிரகாமுக்கு, நீ அவனே சிரிக்கிறான். அப்படிதானே? ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 17:5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல்
நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு இனி நீ ஜாதிகளுக்கு தகப்பன் அல்லப்பா, நீ எப்படிப்பட்டவன் இனிமேல் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகினால் உன்னுடைய பெயர் என்னது? இனி ஆபிரகாம் எனப்படும் என்றார். இதை கேட்ட உடனே நம்மளா இருந்தா விசுவாசத்துல ஒரு அல்லேலூயா சொல்லியிருப்போமா இல்லையா? ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சார் தெரியுமா? 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, என்னவா நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இருதயத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்கிறது யாருக்கு நல்லா தெரியும்? பாஸ்டர்மாலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பின்னாடி இருந்து. நீங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. இவருக்கு பேர் தான் என்ன பேரு? விசுவாச மார்க்கத்தாரின் விசுவாசத்தில் வல்லவன். ஆமா, அல்லேலூயா. அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், 100 வயசாயிட்டு இனி என்ன நடக்காது? சாராளுடைய கர்ப்பம் என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. ஆனா 24 ஆண்டுகள் ஆபிரகாமை நீ காத்திருக்கலாம், ஆனால் 25வது ஆண்டு அந்த தேவன் சொன்ன அந்த குறித்த வேலை வரும்போது ஆபிரகாமுடைய செத்து போன சரீரத்திலேயும் ஒரு மாற்றம், சாராளுடைய செத்துப்போன கர்ப்பத்திலேயும் ஒரு மாற்றத்தை, உயிர் மீட்சியை தேவனால் கொண்டு வர முடியுமானால், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க செய்கிற ஊழியம் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். 2026 இது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா வறண்டு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனா உங்கள் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் மாத்திரலாம், அவரை எவரால் என்ன செய்ய முடியாதுயா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க, அவர் மாறவே மாட்டாரு. அவரை யாரும் மாற்றவே முடியாது. இது தெரியாம மார்த்தாள் வந்து சொன்னா, 4 நாள் ஆயிட்டியா? எத்தனை நாள் ஆயிட்டு? நாருமே அவருக்கு சொல்லி கொடுக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய நேரம் நம்மளும் அவருக்கு சொல்லி கொடுக்குறோன்னு சொல்லுங்க. ஜெபிக்க போறீ உட்கார்ந்து அவருக்கே என்ன செய்யறோம்? பிளான் சொல்லி கொடுக்கும். இது நார் உமக்கு தெரியாதா? அவர் சொல்றார், நீ கல்ல புரட்டு. கல்ல புரட்ட வேண்டியது ஓ வேலை, உயிரோட கொண்டு வர வேண்டியது ஏன் வேலை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? 4 நாள் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. வீட்டில் இன்னைக்கு 1.5 நாள் வைக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உயிரோடு இருக்கும்போது தான் நமக்கு மரியாதை. உயிர் போச்சுன்னா பாடியை தூக்கு அப்படின்ட்டுருவாங்க. அல்லேலூயா. அவ்வளோதான் வாழ்க்கை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவ்வளோதான் வாழ்க்கை. இதுக்கு ஏன் இந்த போட்டி? இதுக்கு ஏன் இந்த என்ன சொல்ல வேற? சரி, நீங்களே சொல்லிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. ஒரே வார்த்தை சொல்லுங்க, 2 வார்த்தைலாம் இல்லை. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை சொன்னார்? நீங்களே இந்த இடம் முழுவதும் நிரம்புற மாதிரி சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்றத பார்த்தா உயிரோட இருக்கிற ஆளும் கதை முடிஞ்சிரும் போல தெரியுது. நல்ல சத்தமா, லாசருவே வெளியே வா. நடந்தது என்ன? உள்ள இருந்து தன்னால பணம் எந்திரிச்சு வருதுயா, உயிரடைந்து எந்திரிச்சு வருது. அல்லேலூயா. உங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு இந்த ஆண்டு அவர் மேல உங்க பார்வையை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயத்தை காண்பீர்கள். எழுதி வச்சுக்கோங்க, என் பார்வையெல்லாம் யார் மேல போயிடணும்? அவர் மேல போயிட்டுன்னா என் பாதை ராஜபாதையா தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா.
தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆண்டு என் சபையில ஒரு உயிர் மீட்சி வரும்? சத்தத்தையே காணுமே, சொல்லுங்க சத்தமா. இந்த வருடம் ஆண்டவர் என் சபையில மரித்து போய் கிடக்கிறவர்களை ஆவியை அனுப்பி உயிரோடு எழுப்புவார். அது நடக்கும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க, நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் விசுவாச ஜீவிய மறைஞ்சிட்டோ ஒளிந்து போயிட்டோ இல்லையா. இன்னைக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எந்த கடல்ல முழுவதும் பிரயாசப்பட்டு பேதுரு ஒன்னும் அகப்படல, முடிஞ்சு போச்சு. பேசாம வலையை என்ன செய்வோம், அலசி எடுத்து வச்சிருவோன்ட்டு அவன் பிரயாசங்கள் முடிகிற நேரத்தில் தான் இவர் பெரிய அற்புதங்களை ஆரம்பிக்கிறாரியா. நிறைய நேரத்தில் நம்ம பிரயாசங்களை செய்யறதுக்கு அவர் விட்டுருவாரு. அல்லேலூயா. கடைசி ஒன்று சொல்ல வச்சிருவார், ஒன்றுமே என்னால் முடியலப்பா. நீ முடியலைன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இப்போ வலைய போடு, இப்போ வலைய போடு, இதுவரை நீ பார்க்காத மாற்றங்களை பார்ப்பாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே. தேசம் தண்ணீரால் நிரம்பினது உண்மையானா, எங்கள் சபைகளிலே உம்முடைய கிரியைகளை நீர் வெளிப்படுத்துவீர், உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு செய்வீர். இந்த ஆண்டு என்னென்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீரோ அதை அப்படியே நிறைவேற்றுவீர். அல்லேலூயா. தளர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு பெரிய திறமை அது இதுன்னு சொல்ல மாட்டேன். ஒன்னே ஒன்று, அவர் கொடுத்த வார்த்தை. அவர் கொடுத்த வார்த்தை. 15 வயதுல இந்த வேதத்தை வாசிக்கும் போது அவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவேன். இந்த வார்த்தை ஒருபோது பொய் சொல்லாது. தளர்ந்து போயிடாதீங்க. நேற்று கூட ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசும்போது முடிஞ்சதும் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஓடி வந்து பேசினார். அழுத்தத்தோட தான் பாஸ்டர் வந்தேன், நிறைய அழுத்தங்கள். ஆனா நீங்க அதை அப்படியே சொன்னீங்க, ஆண்டவரை நம்பி போறேன். அல்லேலூயா. வார்த்தையை நம்பி நில்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்பான்சரை நம்பி நிக்காதீங்கன்னு சொல்லுங்க. மாசந்தோறும் உதவி செய்யறேங்கிறவங்கள நம்பாதீங்க. யாரையுமே பார்க்காதீங்க. கர்த்தர் இவங்களை ஏவுவாரா அவங்களை ஏவுவாரா பார்க்கவே பார்க்காதீங்க. எப்படி விசுவாசிங்க? அவர் எனக்கு நேரா தருவார்னு விசுவாசிங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? யாரையுமே நான் பார்க்கல ஆண்டவரே, ஆனாலும் இவர் ஆண்டவர் ஏவ மாட்டாரா, அவரை ஏவ மாட்டாரா? இந்த மனுஷ முகத்தையும் கரத்தையும் நம்ம என்ன செய்யவே கூடாது, பார்க்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா. என்னை அழைச்சவர் யார்யா? உங்களை அழைச்சவர் யாரு சொல்லுங்க? ஆண்டவரா? சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் எந்த மனுஷன்ட்டையும் என்னை கையேந்த விட மாட்டாரு. என் பள்ளத்தாக்குகளை நிரப்புறதற்கு இந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எங்க அப்பா 18 வருஷம் ஃபயர் சர்வீஸ்ல வேலை பார்த்தாங்க. இன்னும் 2 வருஷம் வேலை பார்த்தா பென்ஷன் வரும், அதனால வேலையை விட வேண்டாம், 2 வருஷம் பாருங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பைத்தியக்காரன் கூட சொன்னாங்க. பென்ஷன் கூட வரப்போ அதை கூட வேண்டாம் வேண்டான்ட்டு. ஆனால் ஆண்டவர் சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியம், என் பிள்ளைகளின் தேவைக்காகவோ என் ஆடைகளின் தேவைக்காகவோ கூட நான் யார்கிட்டையும் கையேந்தி என்ன செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே.
நிக்க கூடாது, உங்களை நம்பி வாரேன். அல்லேலூயா. அன்னைக்கு விட்டுட்டு வந்தாங்க, அவங்க தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வர அவங்களையும் கைவிடலை, அந்த நீதிமானின் சந்ததியாகிய எங்களையும் கைவிடவில்லை. அடுத்த தலைமுறையும் தேவன் நடத்தி வருகிறார். இவர் ஒருபோதும் மாறாதவர். கைகளை தட்டி ஆண்டவரே, உம்மை தவிர, உம்முடைய வார்த்தையை தவிர வேற யார் மேல என் கண்ணு போகவே கூடாது. நாம் துணையென நயந்தோரை சொன்னவர், நாம் துணையென நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை தனியனுக்கு. இப்ப மாதிரி அப்படி கையை தலைக்கு மேல தட்டி பாடுங்களேன். ஆதாரம் நீதானையா, மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா, எளியன் மேல் மற்றோர்க்கு, எளியனுக்கு ஆதாரம் என் துறையே, என் துறையே ஆதாரம். அல்லேலூயா. நான் நம்பி நிற்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. இன்னைக்கு வர ஆபிரகாமின் சந்ததியை எண்ணி முடியவே இல்லை. அந்த அளவுக்கு திரளான ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாய் மாற்றினது உண்மையானா உங்க ஊழிய ஆசீர்வதிக்கப்படும், உங்க ஊழிய வளரும். நீங்கள் மந்தை பெருகுவது போல உங்கள் சபையை கர்த்தர் பெருக பண்ணுவார். இது நடக்கும். யாரையும் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோட போவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் பார்க்க மாட்டேன். குறிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்பாங்களே, அவங்கள பார்க்கவே மாட்டேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வர ஆராதனை ஆறுதல் கீதங்கள் 15 பாகம் வர வெளிவந்துட்டு, இடையில சிலர்லாம் சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் இந்த வால்யூம் அந்த வால்யூம்னு. இன்னைக்கு வர ஒருத்தர் கூட பண்ணலை. ஆனால் அழைச்சவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் நம்பி நிற்பது மனிதனுடைய வார்த்தை அல்ல. மனிதனுடைய வார்த்தையை நம்பி கூட ஓட்டு போட்டுறோம். 15 லட்சம் வரும்னு பார்த்தோம். அது நம்மள்ட்ட இருக்கிறது எடுத்துட்டு விட்டுரும் போல தெரியுது. அல்லேலூயா. ஆனா இவரோ பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாற வாக்கு தந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொத்து போகாதே, சொத்து போகாதே, சொத்து போகாதே, சொத்து போகாதே. அங்கிருந்து சொத்து போகாதே, சொத்து போகாதே, சொத்து போகாதே. ஹல்லேலூயா. இந்த செய்தியை நீங்க கவனமா என் கூட கேட்டு வரணும், சரியா? அடுத்து வேற பகுதிக்கு அப்படியே போக போறோம். இந்த வார்த்தை யாரை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு நீரால் நிரப்ப. யாரை கொண்டு சொல்றாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
எலிசாவை கொண்டு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இந்த எலிசா யாருன்னு, எலிசாவை குறித்து நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை கொஞ்சம் அப்படி காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. முதலாவது 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். குறிக்கிறவங்க இருந்தா குறித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிரியைகளுக்காக ஏக்கம் கொண்ட எலிசா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய கிரியைகளுக்காக ஏக்கத்தோடு கேட்கிறான், எனக்கு ரெட்டிப்பான வர வேண்டும். எலியாவே, உன்னுடைய நாட்களை நான் பார்த்துட்டேன். நீ செய்த காரியங்கள் பெரிய காரியங்கள் தான். ஆனா நான் சந்திக்கிற நாட்களில் உன்னை பார்க்கிலும் எனக்கு ரெட்டிப்பான கிருபைகள் வேண்டும். உன்னை பார்க்கிலும் நான் தேவனுடைய கிரியைகளை பெரிதாய் பார்க்க வேண்டும். நர்மை ஊழியர்களே, ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போகணுன்ட்டு நான் வரல. என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு துடிப்பு நமக்குள்ள வரட்டும். எந்த ஆண்டு நான் பார்க்காத ஒரு தேவனுடைய கிரியையை இந்த ஆண்டு பார்க்கணும். தேவனுடைய மகிமை வெளிப்படுறத பார்க்கணும். ஏக்கம் இருக்கணும். ஆண்டவர் இப்பொழுதே உங்கள் மீது அபிஷேகத்தை வைப்பார். இப்பொழுதே அனல் முட்டி எழுப்புவார். இப்பொழுதே கிருபைகளை தருவார். தலைவனே சொல்றான், எலியா போதும், இங்க நில்லு நில்லு நில்லு. விடமாட்டேன். நான் பின்னாடி வந்துகிட்டே தான் இருப்பேன். எனக்கு தேவை உன்கிட்ட இருக்கிற அந்த ரெட்டிப்பான, உன் மேல இருக்கிற அந்த வல்லமை எனக்கு ரெட்டிப்பா இறங்க வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? அநேக சந்ததிகள் இங்கே இருக்கிறீங்க. அருமையான பாஸ்டர் செல்வராஜ் அவங்க சந்ததி இருக்கிறீங்க. பாஸ்டர் ஜான்ராஜ் அவங்களுடைய சந்ததி இருக்கிறீங்க. இவங்களை கொண்டெல்லாம் கர்த்தர் செய்த கிரியைகள், பாஸ்டர் ஜான்ராஜ் அவங்கெல்லாம் விசுவாசத்தின் மூலம் சாதித்த காரியங்களை எல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் மறுபடியும் வருவதாக. அப்படிப்பட்ட தாசர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டில் எழும்பணும். இந்தியாவில் எழும்பியே ஆக வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சமாவது ஏங்குறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏங்குறீங்களா? இல்லை வாரந்தோறும் ஏதோ ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திட்டு இன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிஞ்சுது அப்படின்ட்டு போயிடுறேம்மா? இல்லையா, இன்னைக்கு நான் பலிபீடத்தில் போய் நிற்கும் போது தேவ பிரசன்னம் ஜனங்களை தொட்டு தான் ஆகணும். தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு தான் ஆகணும். திறக்கப்படாத இருதயங்கள் திறக்கப்பட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இந்த புதிய ஆண்டை நீங்கள் நடத்துவீர்களானால் நான் சொல்லுகிறேன், பெரிதான மகிமையை இதுவரை கண்டதை விட அதிகமாய் காண்பீர்கள். கைகளை உயர்த்தி உரலே. அதனாலதான் கிதியோன் ஏக்கத்தோடு கேட்டான், முற்பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் மீண்டும் வேணும் ஆண்டவரே. கையை 2 கரங்களை உயர்த்தி மீண்டும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நல்ல வாஞ்சையோடு என்னோட ஒரு மனமா கேட்பீங்களா? மீண்டும் வேணும். இந்த மீனம்பட்டி நிரம்பணும், சபை நிரம்பி வழியணும், இந்த சிவகாசி முழுவதும் அசைக்கப்படணும், எங்கள் பகுதி முழுவதும் ஆதி பிதாக்கள் செய்த அற்புதங்கள் மறுபடியும் வருவதாக. நிறைய வசனங்களை நான் காண்பிக்க முடியும். நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கைகளை நல்லா தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. வாஞ்சை இருந்தா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாஞ்சை இருந்தா அற்புதங்களை பார்ப்பீங்க. இப்ப இன்னொன்னு பக்கத்துல கை கொடுத்து சொல்லிருங்க, கார் வேணும்னு நினைச்சா கார் வாங்கிடுறீங்க. இல்ல, நல்ல
இல்லை அங்கே பார்த்து சொல்லுங்கன்னா எல்லாம் என்னைய பார்த்தே சொல்கிறீங்கப்பா. மாதந்தோறும் பணம் கட்டியாவது என்ன வாங்கிடுறோம். அல்லேலூயா. செல்ஃபோனு மாற்றணும்னு நினச்சா எப்படியாவது என்ன செஞ்சிடறோம். அது செல்ஃபோன் இப்போ பலிபீடத்தில் வந்துடுது. பிரசங்கத்துக்கு முன்னாடியே பிரசங்கியார் பேசிட்டு தான் வைப்பார் போல தெரியுதா. சபை கூடுகையிலையும் விசுவாசிகள் என்ன செய்யுது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம தான் முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் பலிபீடத்தில் பைபிளையே காணோம். நீங்கள் லேப்டாப்போ என்ன டாப்போ கொண்டு வாங்க ஐயா, ஆனால் இந்த எழுதப்பட்ட வேதாகமத்தையும் கொண்டு வாங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் அம்மாக்களா விடாதீங்க இவங்களை. ஆமா, அல்லேலூயா. வாஞ்சை இருந்த என்னெல்லாமோ பெற்றுக்கொள்கிறோம். இந்த வாஞ்சை குறைஞ்சிட்டு ரொம்ப டீசெண்டாக நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. அழகா டீச்சிங், பல மொழிகள், விளக்கங்கள் எல்லாம் தேவைதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாமே தேவைதான். அதுக்கு நான் எதிரி கிடையாது. அருமையான பல மொழிகளில் அறிந்த வேத போதகர்லாம் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் உன் இருதயத்தில் பற்றி எரிகிற ஒரு அக்கினி இருந்து கொண்டே இருக்கு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, நல்லா கை தட்டி, தலைக்கு மேல கை தட்டி, திருப்தி அடையாத ஒரு இதயத்தை எனக்கு தருவீராக. அல்லேலூயா. எல்கானா சொல்றான், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம். நம்மளா இருந்தா எல்கானாவே சொல்லிட்டானே மறுபடியும் என்ன அப்படின்னு போயிருப்போம். ஆனா அவ அன்னாள் எல்கானாவே நம்பல. நீ இன்னைக்கு இப்படி சொல்லுவ, நாளைக்கு என்னவோ சொல்லிடுவேன். எனக்கு தேவை சர்வ வல்ல தேவன் என் கற்பத்தை தொட்டே ஆகணும். அவர் என்னை ஆசீர்வதித்தே ஆகணும். எனக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் வெளிப்பட்டே ஆக வேண்டும். எப்படி அந்த துடிப்போட ஓடுறீங்களா? துடிப்போட ஓடுறோமா? இன்னைக்கும் நான் ஆண்டவர் சமூகத்தில் நேற்று இரவு இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது கூட என் உள்ளம் உடைந்தது. எங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஜீவானந்தம் என்கிற தேவ மனிதர், ஆமாம், ஓப்பன் ஏர் மீட்டிங்கில் அப்படி வந்து கிரவுண்டில் நின்னார்னா 10,000 பேர் இருந்தாலும் 10,000 பேருக்குள்ளேயும் அசுத்தாவி அலறி ஓடுமா? கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே. நம்ம இப்போ எதுக்கு கைத்தட்டுவோம் தெரியுமா? அந்த பாஸ்டர் 100 கோடியில் ஒரு ஆலயம் கட்டிட்டாருன்னா கைத்தட்டுவாமா. 100 கோடி 1000 கோடி இதெல்லாம் விட பெருசு உன்னோடு கூட இருந்த தேவன் ஒரு கிரியை நடப்பிப்பது. இப்ப நல்ல கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில ஜி மேஜர் அந்த பல்லவியை பாட போறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் 2 கை உயர்த்தி ஜெபமாய் மீண்டும் எங்கள் மத்தியில் எங்கள் சபைகளில் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் எலிசாவின் வாஞ்சையை தேவன் அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. வயசாயிட்டலாம் நினைக்காதீங்க. 85 வயதுலையும் காலேப் சொன்னா, அந்த நாளில் இருந்த பலன் இப்பவும் என்னை விட்டா போதும், யுத்த குதிரையை போல ஆயத்தமா இருக்கிறேன், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அல்லேலூயா. அங்க இருந்த சத்துருக்கெல்லாம் போயிட்டாங்களா? அன்னைக்கு இருந்தவன் எப்படி 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கான். ஆனா என்னோடு இருக்கிறவ
உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அவர் எனக்குள் வைத்திருக்கிற பலன் பெரியது. தாகம் குறையாம காத்துக்கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்தி அடைஞ்சிராதீங்க, திருப்தி அடைஞ்சிராதீங்க, தாகம் குறையாம காத்துக்கொள்ளுங்கள். எலியாவுக்கு அப்புறம் எலிசா அப்படியே 2 மடங்கு அவனை விட அற்புதங்களை நடப்பித்தா. வாஞ்சை இருந்தா தேவன் கிரியை செய்வார். இந்த ஆண்டு அதை உங்க வாஞ்சையை பொறுத்து தான் தேவ கிரியை. பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, உங்க வாஞ்சையை பொறுத்து தான் தேவனுடைய கிரியை வெளிப்படும். அல்லேலூயா. எனக்கு இப்போ இருக்கிற இதுலேயே ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் அதில் என்ன செஞ்சிடக்கூடாது? திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இருக்கிறக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆனால் அதுலேயே திருப்தி அடைஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது? நின்றக்கூடாது. இன்னும் கடந்து போகணும். சொல்லுங்க, ஆண்டவர் இன்னும் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த அவர் தீவிரித்து நிற்கிறார். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இந்த எலிசாவின் இடத்தில் காணப்பட்ட காரியம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்தில் இல்ல, 2வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல 11-12. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றார். நல்ல கவனிங்க. முதலாவது, தேவனுடைய கிரியைகளுக்காக ஏக்கம் கொண்டவன். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை உடைய எலிசா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. எலியாவின் ஆவி அவன் மேல் இறங்கி இருக்கிறது என்று தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் தெளிவாய் பார்த்து விட்டார்கள். அந்த பட்டணத்தில் சாவுக்கேதுவான தண்ணீரை ஆசீர்வாதமாக, ஆரோக்கியமாக யார் மாத்திட்டா? எலிசா மாத்திட்டா. இப்போ யோசபாத் கேட்கிறான், நான் விசாரிக்கிறதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாரும் இருக்கிறார்களான்னு கேட்ட உடனே என்ன அறிமுகம் கிடைக்கி? என்ன அறிமுகம்? எலியாவின் கைகளுக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து இப்போ கை கொடுத்து சொல்லுங்க, ரெட்டிப்பான வரங்கள் செயல்பட்டாலும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அறிமுகமும் நமக்கு இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமாம், ஒருத்தன் இருக்காயா. அவன் யாரு? எலியாவின் கைக்கு தண்ணி ஊத்துன. ஆனால் அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? ரெட்டிப்பான வரம் பெற்ற மனுஷன். அவனுக்கு என்ன அறிமுகம் கிடைக்கி? ரீகன் கோமஸ் எதுக்கியா? அவர் பாட்டு தானையா பாடுவாரு. ஃபாதரையே சொல்றாங்க, நம்ம ஏமாத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகூவ ஒருத்தன் அபிஷேகம் பண்ணிட்டு ஓடுறான். என்ன செய்யறான்? அபிஷேகம். நீ தான் அடுத்து இஸ்ரவேல் மேல் ராஜான்னு சொல்லிட்டு போன உடனே எல்லாரும் அவனை பார்த்து கேட்கிறான் சேனாதிபதி, அந்த பைத்தியக்காரன் என்னையா சொல்லிட்டு போனா? என்ன சொல்றான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எப்பவும் நமக்கு ரெவரண்ட், பிஷப், வேற என்னது? ஆமா, என்ன நீங்களே போட்டுக்கிட வேண்டியதான். இந்த அழைப்பே வரும்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் எப்படி கூப்பிடுவாங்க? பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆயத்தமா? அல்லேலூயா. நம்ம தலைவரை என்ன சொன்னாங்க? தலைவர்னா இங்கே உள்ள தலைவரை நினைச்சிடாதீங்க, அது வேற. எனது தலைவன் இயேசுராஜன். அவரை பார்த்து என்ன சொன்னாங்க?
பிசாசு பிடித்தவன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்னைக்காவது இந்த பட்டம் கிடைச்சிருக்கா? இப்பொழுது நம் மத்தியிலே பிசாசு பிடித்தவர் வந்து பேசுவார். அல்லேலூயா. உலகம் பேசட்டும், யார் என்னன்னாலும் சொல்லட்டும், ஆனா உன்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியவர்கள் சரியாய் கண்டுகொள்வார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. யோசபாத் உடனே சொல்றான், அவன்கிட்ட என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. கையை தட்டி ஒரு அல்லே நல்லதான் தட்டுங்களே. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, என்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? நிறைய பேரு எதுலையே நேரத்தை போக்கிறோம்னா யூடியூப்லயே நேரம் போக்கிறோம். ஆகா, இந்த பாஸ்டர் எப்படி பேசுறாரு, அந்த பாஸ்டர் எப்படி பேசுறாரு, இதையே பார்த்துட்டு நம்ம இருதயமாகி இந்த ஜாடியை நிரப்புறதை விட்டுடுறோம். ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை தர காத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போய் நிற்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் இதைத்தான் சொல்ல வைக்கிறாருங்கிற நிச்சயத்தோட நிற்கணும். உங்க வழியா பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பாஸ்டர் இயேசுதாஸ் எங்க இருக்காரு? கையை வைத்தி காண்பீங்க. அவருடைய வாழ்க்கையில நடந்த சாட்சியை நான் மறக்கவே முடியாது. உட்காருங்க. அருப்புக்கோட்டைக்கு கல்லூரணி பாஸ்டர் ஜேக்கப்ஸ் ஜம்பு, அவர் சர்ச்சுக்கு நான் போயிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை, என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. யாரு? நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம், விசுவாசிகள் தான் இருப்பாங்க. அங்கே வேற ஊழியக்காரங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் மைக்கை நான் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, ஊழியத்தையே விட்டுட்டு போலான்னு வந்திருக்காரு, நீ சொல்லு அப்படின்னு. எனக்கு அப்படியே மனசுல ஓடுது, யாருடா நினைக்கா? நான் நினைக்கிறேன், சகோதரர் நினைக்காரா, இல்லை வேற யாரும் நினைக்காங்களா? ஆண்டவர் சொல்ற, நீ மறுபடியும் சொல்லு. தைரியமா அந்த வார்த்தையை அந்த ஞாயிற்றுக்கு இருக்கிறது பெரிய கூட்டம் இல்லை, பெரிய கூட்டமாவது அடிச்சு விட்டுறலாம்ல. அதுக்கப்புறம் அடியும் வாங்கிக்கிட வேண்டியதான். ஆனா ஆண்டவர் சொன்னதை தைரியமா சொல்ல வச்சார். கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆராதனை முடிஞ்சதும் ஜம்பு பாஸ்டர் இவரை கூட்டு வராரு. இவர் தான், ஐயா அந்த பாஸ்டர் நீங்கள் சொன்னவர் ஊழியத்தை விட்டுட்டு போகலான்னு நினச்சிருக்காரு, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக பேசினார். உங்கள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன இருக்கோ இல்லையோ, இந்த மனுஷன்ட்ட போனா கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு உங்களை தேடி வரணும். கரங்களை நல்லா தட்டி விரலே, நல்லா கை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சாமுவேல் தான். யாரு? அன்னாளின் மகன், குழந்தை தான். அவன்கிட்ட போய் யார் பேசுறா? நம்ம பேசுவோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பேசுவீங்களா? நீங்க உங்க சர்ச்சில் ஒரு 3 வயசு பிள்ளை இருக்குன்னா அவளை கூப்பிட்டு பேசுவீங்களா? வேகமா விரட்டி விட்டுருவோம். சண்டே கிளாஸுக்கு போ, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு. ஏன்னா அவருக்கு ஏலிட்ட பேச முடியல. ஏலி யாரு? பெரிய பதவியில் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன செய்ய முடியல? பேச முடியல. ஏலிட்ட பேச முடியல. யார்கிட்ட தான் பேசுறார் ஆண்டவர்? உண்மையா சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தினுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் என்னோடு பேசுகிறார். கைகளை உயர்த்தி எங்களோட நீங்க பேசணும். அந்த உறவு நாங்க இழந்துடக்கூடாது. ஸ்தானங்கள் வைக்கப்பட்டிருக்கிற உயர் ஸ்தலங்கள் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு தேவை நீங்க தான். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு,
நீங்க போதும், நீங்க போதும். நீங்க போதும், ரெண்டு கை அப்படி உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க வேண்டும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும். நீங்க வேண்டும் எனக்கு. நிறைய பேர்கிட்ட பேச முடியல, ஆண்டவர் பேச முடியல. நிறைய பேர் காத்திருக்கிறதே இல்ல. நிறைய பேர்கிட்ட கர்த்தர் பேச முடியல. நிறைய பேர் சத்தத்தை கேட்டு எவ்வளவோ நாளாச்சு. இந்த வண்டி ஓடுது பிரதர், வண்டி ஓடுது. உங்களோட பேச காத்திருக்கிறார். தயவு செய்து நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தா பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அண்ணா காய்பா ஆசாரியர்கள் தான், ஆனா அவங்களுக்கு, அவங்க அரண்மனையில் இருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரமாட்டுக்கு. ஆனா வனாந்தரத்தில் இருக்கிறான் ஒருத்தன், தனித்து கிடக்கிறான் ஒருத்தன், ஆனா வைராக்கியத்தின் ஆவியால் நிறைந்திருக்கிறான். அவனுக்குள்ள வனாந்தரத்தில் இருக்கிறவனுக்கு வார்த்தை போது, அரண்மனையில் இருக்கிறவனுக்கு போக மாட்டேங்குது. இந்த பரிதாப நிலை நமக்குள்ள வந்துடவே கூடாது. என் தெய்வம் என்னோட பேசணும், என் கர்த்தர் என்னோட பேசணும். வேதத்தை திறந்தா ஒண்ணுமே ஓட மாட்டேங்குன்னா பேசாம உடைஞ்சி ஆண்டவர் சமூகத்தில் அழணும். என்னோட நீ பேசணும் ஆண்டவர், உங்களோட பேச காத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டுன்னா எங்கேயும் சிங்கத்தை போல நீங்க நிற்பீங்க. அல்லேலூயா. எங்கேயும் வளைஞ்சி குனிஞ்சி நெளிஞ்சிக்கிட்டு அந்த கதையே இருக்காது. மிகாயாட்ட சொல்றான், பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் ராஜாவுக்கு சாதகமா பேசியிருக்கான், நீயும் வந்து அப்படியே பேசு. அவன் அடிச்சு சொல்றான், கர்த்தர் எனக்கு சொல்வதையே சொல்வேன். கரங்களை தட்டி நல்ல அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரியே அல்ல, அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள்லாம் வாட்ஸ்அப்பில் சினிமா பாட்டு வைக்கிறாங்களா வைக்கலையா சொல்லுங்க, கை வைத்து காண்பீங்க. உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? பாருங்க, எனக்கு ஒருத்தர் பெரிய காணிக்கை அனுப்புறவர் தான். என்ன காணிக்கை? ஆமா, பார்த்தேன், சினிமா பாட்டு இருந்துச்சு, மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். என்ன செய்யக்கூடாது? சினிமா பாட்டு. ஐயோ காணிக்க போயிருமோ, நிப்பாட்டிடுவாரோ, நிப்பாட்டிட்டா நம்ம ஊழியத்துக்கு என்ன செய்ய? அந்த பழக்கமே வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த பழக்கமே. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காட்ட வேண்டிய ஆசாரியன்னா கையை நல்லா தட்டி அல்லே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம பாலிஷ் அப்படியே பாலிஷ் போட்டு இப்போதான் எல்லாம் ஒரே மோட்டிவேட் ஸ்பீச் தானே எல்லாம். நீ அப்படி மாற போறா, இப்படி மாற போறா, எப்படி மாறப்போ, இப்படி கிடந்தாலும் அப்படி ஆயிடுவா, இப்படி இதையே பார்த்து பார்த்து மக்கள் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க? குழந்தையாவே மாறிட்டாங்க. தொட்டால் ஆமாம், அதுக்கு மேலே நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? சரியான வார்த்தையை காண்பித்து அவங்கள தேவ புத்திரர்களாய் தட்டி எழுப்புகிற சேனை தளபதிகளாய் கர்த்தர் சிவகாசி பட்டணத்திலே
சபைகளை எழுப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எரேமியா மூலம் ஆண்டவர் வேதனைப்படுறார். நீங்க வீட்டில் போய் 23 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஏக்கத்தோட சொல்றார், டேய் என் வார்த்தையை கேட்கவே மாட்டேங்கான். எல்லாம் யூகித்து பேசுறான். எல்லாம் எப்படி பேசுறான்? இந்த பிரச்சனையோடு ஒருவேளை வந்திருக்கலாம், நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவன் துக்கத்தோட வந்திருக்கான்னு தெரிஞ்சு இங்க என்ன பாட்டு? உடனே அந்த ஆத்மா ஓடி வந்து சாட்சி சொல்லிடும். ஐயா நான் துக்கத்தோடு வந்தேன், நீங்கள் சரியா பாட்டு, அதையும் கேட்டு ஒரு சாட்சி சொல்லிடுவோம். யூகித்த வார்த்தை அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூகித்து பேசாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா. நீங்களா உட்கார்ந்து யோசிக்காதீங்க, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெறுங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லே. நீங்க கோதுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பதர் நிக்கவே நிக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் கோதுமையா தான் நிக்கணுமே தவிர பதராய் அல்ல. அல்லேலூயா. இங்க பாராட்டு கிடைக்குங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்க பாராட்டு கிடைக்கும். இங்க நம்ம எல்லாருக்கும் இணைந்து இசைந்து அப்படியே போய்கிட்டே இருந்தா இங்க என்ன செய்யும்? ஆனா அங்க போய் ஒரு நாள் நிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. மேல கையை காமிக்க பார்ப்போம், அங்க போய் ஒரு நாள் நிக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு சரியான கேள்வி கேட்பாரு, அன்னைக்கு நம்ம சரியான பதில் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த எலிசா தேவனுடைய கிரியைக்காக ஏக்கம் கொண்டவன், தேவனுடைய வார்த்தையை உடையவன். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். 15வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:15. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். எப்படியா? சுரமண்டல, இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சொல்லுங்க, தேவனை போன்ற மனதை உடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவரால் இந்த பூமியில கிரியைகள் நடப்பிக்க முடியுமா முடியாதா? ஆனாலும் அவர் யாரை கொண்டுதான் நடப்பிக்கிறாரு? நம்மை கொண்டுதான் நடப்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு நம்முடைய ஒத்தாசை ரொம்ப தேவை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவருக்கு நம்முடைய இணைந்து செல்கிற அனுபவம் ரொம்ப தேவை. அதே போலத்தான் இங்க இவன் ரெட்டிப்பான வரத்தை உடையவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்ன செய்யறான்? தேவைப்படுறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவைப்படுறான். நானே எவ்வளோ பெரிய ஆள்டா, நீ எனக்கு வேணுமாடான்லாம் சொல்லலை. அவனை கொஞ்சம் கொண்டு வாங்க ஐயா. அவன் வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆவியானவர் அசைவாடுறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எத்தனை பேரையா ஏற்றுக்கொள்றீங்கன்னு கேளுங்க. சபையில் முதல்ல பாஸ்டரமாவும் ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேளுங்க. நீ சும்மா இரு அப்படின்னு வார்த்தைகளை அடிக்கடி கேட்கிற பாஸ்டரம்மாக்கள் கையை உயர்த்தி காண்பிப்பீர்களாக. சரி. அல்லேலூயா. இங்க பார்த்தீங்களா, இப்பவுமே மிரட்டல் வருது பார்த்தீங்களா? கையை காமிச்சிட்டு வீட்டுக்கு வரணும்ல அப்படின்னுங்க பாருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை விட அனுபவம் இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் உபயோகமாக கொடுத்துருப்பாரு. அவங்கள ஏற்றுக்கொள்கிற மனநிலை கட்டாயம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் தேவனும் சொல்றாரு, யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன். உடனே ஏசாயா என்ன சொல்றான்? நான் வாரேன் ஆண்டவரே. கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளணும். உங்களை விட ரொம்ப அனுபவம் குறைவானவங்களா இருக்கலாம், ஆனால் தேவன் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு உபயோகமாக கொடுத்துருப்பாரு. அவங்கள ஏற்றுக்கொள்கிற மனநிலை நமக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் வேணும். அதனால தான் பவுல் தீத்தை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2:13.
வேகமா வாசிக்கலாம். 2 நான் என் கொரிந்தியர். சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே ஆ, என் ஆவிக்கு அமைதல் இல்லாத எப்படியா? தீத்துவ பார்க்காதனால இவருக்கு என்ன இல்லையா? பாஸ்டர் செல்வின் அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே, போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யணும், நமக்குள்ள உண்டாகணும். அல்லேலூயா. பாஸ்டர் ஜூடா அவர்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சே. நீங்க என்ன நினைக்கீங்களா பாஸ்டர் ஜூடா? சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். இவ்வளவு பெரிய மனுஷன் பவுல், கிறிஸ்துவ தரிசித்த அந்த மனுஷன், இவருடைய சீடன் தான் யாரு? தீத்து. ஆனா அவரை பார்க்காதனால இவர் ஆவிக்கு என்ன இல்லையா? அமைதலே இல்லையா? சில ஆளை பார்த்தா நம்ம ஆவி அமைதி போயிடும், அது வேற கதை. அல்லேலூயா. இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, 7:6 வாசிங்க. அதே 2 கொரிந்தியர் 7:6. ஆனாலும் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். யாரை வச்சு? எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அவர் என்ன எழுதுறாரு? தீத்து வந்ததினாலே. நம்மளா இருந்தா என்ன சொல்ல, நேத்து ரசிக்கப்பட்ட நீ பேசாம எல்லையிலேயே போய் உட்காருன்றோம். தேவனை போன்ற மனதை நமக்கு தருவாராக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தில், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நிறைய வசனம் தீத்துவ குறித்து சொல்றாரு, என் கூட்டாளின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்கறதில்ல. உடன் ஊழியர்களை அப்படி ஒரு ஸ்டெப் நீங்க அங்க நவுண்டு தான் நிக்கணும். அப்படிலாம் நடத்திடவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உடன் ஊழியர்களுக்கு நான் அன்போடு ஆலோசனை சொல்லுவேன், எப்படா இந்த மந்தையை பிரிச்சுட்டு போலான்னு நிற்கக்கூடாது, இவரோட இணைந்து நிற்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல காரியங்கள். அப்பதான் தேவனுடைய வார்த்தை நம்மிலிருந்து என்ன செய்யப்படும்? வெளிப்படும். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நாம என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு, என்னை தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏற்றுக்கொண்டீர்கள். கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொண்டீங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, அன்போடு நான் உங்களுக்கு சொல்லுவேன், யாரை குறித்தும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரையும் அற்பமா எண்ணாதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. அவங்களுக்குள்ள உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஒரு அல்லேலூயா கரங்களை தட்டி. சவுல் பெரிய ராஜா தான், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிய விரட்ட யார் தேவை? தாவீது தேவை. அந்த தாவீத சவுல் அப்படியே அழிக்க பார்த்தா ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, யார் மேலையும் காய்மாகாரம் வந்துச்சுன்னா, யார் மேலையும் பொறாம வந்துச்சுன்னா, அங்க என்ன ஆவி வந்துட்டுன்னு அர்த்தம்? கலங்க பண்ணுற ஆவி வந்துடும். இதுல வேற தீர்க்க தரிசனம் வேற நடக்கும் வீட்டுக்குள்ளேயே. ஆமா, அதுவும் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீர்க்க தரிசனமும் நடக்கும், கையில ஈட்டியும் இருக்கும். அல்லேலூயா. என் தேவனை போன்ற மனதை எனக்கு தருவாராக. தேவனுடைய கிரியைகளுக்காக ஏக்கம் கொண்டவன், தேவனுடைய வார்த்தையை உடையவன், தேவனை போன்ற மனதை உடையவன். இந்த வார்த்தை யார் நிமித்தம் வருதுன்னா, யோசபாத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லே, நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதை குறித்து நான் இப்பொழுது பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், என் மூலம் வெளிப்படுகிற தேவ வார்த்தை கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால், எலிசா சொன்னது அப்படியே நடந்தது உண்மையானால், என் வாழ்க்கையிலையும் தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டு என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது ஒன்றும் தரையில் விழுந்து போகவே கூடாது. கர்த்தர் அவைகளை அப்படியே நிறைவேற்ற வேண்டும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒரு ஏக்கம், தேவனுக்கான அந்த கிரியைகள் என் சபையில் நடப்பிக்கிறதற்கு ஒரு ஏக்கம். தேவனுடைய வார்த்தையை உடையவனா நான் நிற்கணும். இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உம்முடைய பராக்கிரமத்தை அறிவிக்கிற பாத்திரமா நான் நிற்கணும். தேவனை போல எல்லாரையும் அரவணைக்கிற, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆவியை நான் பெற்றவனா நின்றால் என் மூலம் வெளிப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த புதிய ஆண்டில் ஒரு உடன்படிக்கை பண்ணுற, ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், நீ அம்மோடு நடந்து ஏதோ நான் தனிப்பட்ட விதத்திலேயே ஒரு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே அல்ல, அதையும் தாண்டி தேவனுனை உபயோகப்படுத்துவதற்கு தான் இந்த புதிய ஆண்டிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, பி மைனர், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்வோம். கண்களை எல்லாரும் மூடிக்கொள்ளலாம். யாரும் அங்கங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் தயவு செய்து ஒரு நிமிடம் நல்ல கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு வாங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு ஒரு பெரிய கிரியை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயற்கைக்கு மாறான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் ஊழியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்புறவங்க நல்லா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ மகிமைக்குள்ள கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில் வைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தின் நிறைவுக்குள்ள வைத்திருக்கிறார். வந்தபடியே அல்ல, உனக்குள்ள ஒரு பெரிய வார்த்தையின் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் பார்ப்பதில்லை, ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். உங்க ஊழியத்தில் நடக்கும். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. இங்கிருந்து அநேகருடைய ஊழியங்கள், நான் தெளிவாய் கர்த்தருடைய நடத்துதலில் பேசுகிறேன். இங்க இருக்கிற அநேகருடைய ஊழியங்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கு நீங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனால் அகில உலகத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கையில கொடுத்திருக்கிறார். அது நாள் வரும்போது வெளிப்படும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். தேங்க்யூ ஜி. என் ஏக்கம் குறையக்கூடாது. நான் எவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமுள்ளவனா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உடைய பாத்திரமா நிற்கணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் என் வாழ்க்கை இருக்கணும். யாரையும் அற்பமா எண்ணப்பட்டேன்னு சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்தி நல்லா, உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, உமக்காகத்தான் எஜமானனே, எஜமானனே, என் இயேசு. அந்த எலிசா மரணமடைந்த பின்பு கூட அவனுடைய எலும்புகளிலிருந்து அக்கினி வெளிப்பட்டு ஜீவனை கொண்டு வந்தது போல உங்களுடைய காலங்களுக்கு பின்பும் உங்கள் ஊழியம் தொடரும், தொடரும். அந்த வல்லமையை பெற்றுக்கொள். நல்ல
நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ஒரு பெரிய அசைவை பார்க்க, ஒரு பெரிய அசைவை பார்க்க ஆயத்தப்படு. ஏக்கம் குறையாதுப்பான்னு சொல்லுங்க. என் ஏக்கம் குறையாதுப்பா, என் ஏக்கம் குறையாதுப்பா, என் ஏக்கம் குறையாது. முற்பிதாக்கள் பார்த்த மகிமையை பார்க்கிலும் ஒரு பெரிதான மகிமையை பார்க்கிற வரை என் ஏக்கம் குறையாது. எதுக்கும் நான் கட்டப்பட்ட அடிமையா மாறிட மாட்டேன் ஆண்டவரே. எதுக்கும் நான் கட்டப்பட்ட அடிமையா மாறிட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். அது ரதத்துல வந்து இறங்குற நாகமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் முழங்கத்தக்க என் மேல் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தின் சால்வை விழுவதற்காக நன்றி. என்னையே மேன்மையா நினைச்சு 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 மற்றவங்களை நான் அற்பமா நினைக்கவே மாட்டேன். சிறியவர்களா இருந்தாலும் சரியான ஆவி உள்ளவர்களோடு இணைந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றவங்க பக்கத்துல அப்படி ஒரு கை கோத்துக்கோங்க. 2 கை கோத்துக்கொண்டு அப்படி உயர்த்தி பிடித்து இந்த சரணத்தை சேர்ந்து பாட போறோம். நல்ல கையை உயர்த்தி பிடித்துக் கொள்வோம். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பதில்லை. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் சத்தமா ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே. ஆவிக்குரிய பெருமைகள் எதுவும் எனக்கு வேண்டாப்பா. என்னை அழைத்தீரே சேவைக்கு. எஜமானனே, எஜமானனே, என் இயேசுராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி